ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேனாஸ் லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ தான் என்னோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். என்னடா இன்றைக்கி இப்படி ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் அப்படின்ட்டுலாம் நினைக்க வேண்டாம். முன்னாடியே தம்பியோட கல்யாணத்தப்போ நான் மொபைலில் எடுத்த வீடியோஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் வீடியோஸை விட ஃபோட்டோஸ் தான் அதிகமாக இருந்தது. அப்போவே நான் சொல்லியிருந்தேன், வீடியோ ஃபோட்டோகிராஃபர் கிட்ட இருந்து வந்ததுக்கப்புறமா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ தான் எங்களுக்கு இந்த வீடியோ எல்லாமே கிடைச்சிது. லேட் ஆனதுக்கான ரீசன், ஃபோட்டோ வீடியோ எடுத்தாங்க இல்லையா, அவங்க வீட்லேயுமே கல்யாணம். ஸோ அவங்க அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருச்சு. இப்போவே நான் டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லிடுறேன், இன்றைக்கி கண்டென்ட்டோ டிப்ஸோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. எனக்கு இந்த வீடியோலாம் என் தம்பி அனுப்புனதுக்கப்புறமா 2-3 நாள் தான் ஆச்சு. பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானே மறுபடியும் இந்தியா போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. சரி, இந்த சந்தோஷத்தை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தம்ப்நெயில், டைட்டில் எல்லாம் பார்த்துட்டு வீடியோ ஓப்பன் பண்ணாலும் நானுமே இப்போது டிஸ்க்ளைமர் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ இனிமேல் உங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டுமே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வீட்டில் முகூர்த்த கால் போட்ட அன்னைக்கு எடுத்த வீடியோ இது. பந்தக்கால்னு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் முகூர்த்த கால் அப்படின்னு தான் சொல்லுவோம். அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது. அதுக்கப்புறமா உருமால் கட்டு சீர் ரெண்டையுமே இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆனால் ரிசப்ஷன், மேரேஜ் எல்லாத்தையுமே ஒன்றா போடலான்னு பார்த்தா ரொம்ப லென்த்தாக போச்சுங்க. இதுவே பார்த்திங்கன்னா எக்கச்சக்க ஜிபி. நான் அதிலிருந்து டவுன்லோட் பண்ணி இங்கே டவுன்லோட் பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி அவங்க எடிட் பண்ணி எனக்கு கொடுத்தாலும் நான் திரும்பவும் நிறைய எடிட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஏன்னா இப்போது ஒரு பொட்டு வைக்கிறாங்கன்னு வைங்களேன், சொந்தக்காரங்க எல்லாருமே வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொட்டு வைப்பாங்க, எல்லார்கிட்டேயுமே ஆசீர்வாதம் வாங்குவாங்க, எல்லாரோடையுமே நின்று ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. இது எல்லாத்தையும் நான் அந்த வீடியோவில் போட்டேன் அப்படின்னா ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ ரொம்ப கட் ஷார்ட் பண்ணி எந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்து தான் நான் பண்ணியிருக்கேன். முதல் டிஸ்க்ளைமர் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. இப்போ சொல்கிற டிஸ்க்ளைமர் என்னோட சொந்த பந்தங்கள், இரத்த பந்தங்கள் உங்களுக்காக தான். என்னடா இந்த பொண்ணு நம்மளை வீடியோவில் காட்டாமல் விட்டுருச்சே அப்படின்னு யாரும் கோவிச்சுக்காதீங்க, வருத்தப்படாதீங்க. முக்கியமானவங்களை மட்டும்தான் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரிஞ்ச முகங்களை காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி எடிட் பண்ணியிருக்கேன். இனி வீடியோக்குள்ளே போயிடுவோம். இது முகூர்த்த கால் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, இன்னையிலிருந்து தான் வீட்டில் விசேஷம் அப்படிங்கிறதே நல்லா களை கட்டும். தம்பிக்கு அன்றைக்கி நல்ல நேரம் கொஞ்சம் லேட்டாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வெளிச்சமாக இருக்குது. ஏன் கல்யாணத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகாலை, ரொம்ப ஏர்லி மார்னிங், அப்போல்லாம் இருட்டு. அந்த இருட்டுக்குள்ளேயே தான் முகூர்த்த காலெல்லாம் போட்டுட்ருந்தோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இவர் தான் எங்கள் தாய் மாமா, அவர் தான் கட்டிகிட்ருக்காரு. இது வந்து பொட்டு எல்லாருமே வைக்கலாங்க. இப்போ எங்கள் அத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா எங்கள் சின்ன மாமாவோட ஒய்ஃபு, இவங்க எல்லோரும் வைப்பாங்க. கீழே தரையில் மண் இருந்துச்சுன்னா அப்படியே பேலன்ஸ் கொடுத்து நம்ம நிப்பாட்டிடலாம். ஏன் கல்யாணத்தப்பெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு அரளி செடி வச்சுருந்தோம். அன்றைக்கி அந்த செடியிலேயே அப்படியே சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சுட்டாங்க. போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வீட்டுக்கு பந்தல் போடுவாங்க. கல்யாணத்துக்கு வீட்டுக்கு முன்னாடி பந்தல்லாம் போடுறாங்க இல்லையா, அது இந்த பந்தக்கால் வச்சதுக்கு அப்புறமா தான் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பந்தல் போடுறவங்க கிட்ட சொல்லிட்டோன்னா அவங்க பந்தல் போடும்போது இந்த கம்பத்துக்குமே கொஞ்சம் சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சுருவாங்க. ஆனால் தம்பி கல்யாணத்தப்போ அரளி செடியெல்லாம் இல்லைங்க. முன்னாடி ரோடு போடும்போது அது இதுன்னு தோண்டி அந்த செடியெல்லாம் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால சின்னதாக ஒரு பூத்தொட்டியில் மண் கொட்டி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வச்சு சப்போர்ட் கொடுத்து நிற்க வச்சிட வேண்டியது தான். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே நம்ம வீட்டில் தான். பொண்ணு வீட்டிலேருந்து நிறைய பேரை நாங்கள் இன்வைட் பண்ணியிருந்தோம், வந்திருந்தாங்க. முடிச்சுட்டு நவி வீட்டில் தான் லஞ்சு. அங்கே இதே மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும். ஸோ இங்கே மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நாங்கள் எல்லோரும் போயிருப்போம்.
முன்னாடி எழில மட்டும் பாருங்களேன், எல்லார்கிட்டயும் போனாங்க, எல்லார்ட்டயும் விளையாண்டான். ஆனா, நான் ரெடியாகி வந்ததுக்கப்புறமா யார்கிட்டயாவது போறானான்னு பாருங்க, இறங்கி இப்போ என்கிட்ட வரணும். வந்து நான் முகத்தில் போட்டிருக்க பவுடர் எல்லாத்தையுமே கலைச்சி விடணும். தலையெல்லாம் கலைச்சி விடணும். அதுக்கு தான் எய்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தேன். முதல் தடவை இந்தியா வர்றானே, எல்லார்கிட்டயும் போவானா? அதுலேயும் ஃபங்க்ஷன்னா நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க. கூட்டமாக தான் இருக்கும். எல்லாரோடையும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவானா? அப்படின்ட்டு பயங்கர ஆசோலேஷனில் தான் இருந்தேன். ஆனால் அவன் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக தாங்க இருந்தான். எல்லார்கிட்டயும் போயிட்டான். அப்பப்போ கொஞ்சம் தூக்கம் வரும்போது அழுவானே தவிர, மற்றபடி எல்லா நேரத்துலையுமே கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டான். யாராவது ஒருத்தர் அவனை தூக்கி வச்சுக்கிட்டாங்க. அதனால என்னால் ஃபங்க்ஷனில் நல்ல எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கலந்துக்க முடிஞ்சது. இந்த மாதிரி கல்யாண வீடியோலாம் மூவி சாங்ஸோட கேட்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா? ஃபோட்டோகிராஃபருமே அந்த மாதிரி அழகழகான பாட்டு போட்டு தான் எடிட் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஆனால் யூடியூப்பில் அதெல்லாம் போட்டோன்னா காப்பிரைட் கொடுத்துருவான். அதனால் வேறு வழி இல்லை. அதனால் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன மியூசிக் மட்டும்தான் போட முடியுது. ஆனால் அந்த மூவி சாங்ஸோட கேட்கும்போது அது ஒரு வேறு ஃபீலாக தான் இருந்தது. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. நல்ல பவ்யமாக ஃபஸ்ட்டே தண்ணி ஊற்றி முடிக்கிறவங்க எல்லாம் முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா தாங்க இருக்குது கலாட்டாவே. இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லலாம் மாமா பசங்க, மாமா பொண்ணுங்க அவங்களுக்கு தான் வந்துட்டு செம்ம ட்ரீட்டே. நல்லா விளையாண்டுக்குவாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு, மாமா பொண்ணுங்க 2 பேருமே ஏதோ கரைச்சி வச்சுருந்தாங்க தனித்தனியாக. அதில் பெரியவ ஊற்றிட்டு இடையில குறுக்க வந்துடுவா. அது சின்னவ ஊற்றும்போது அவ மேலேயே பட்டுரும். நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில். கொஞ்சம் குளிர்காலத்துலலாம் முகூர்த்த தேதி வந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன், பாவங்க குளிரில் நடுங்கிடுவாங்க. பச்சை தண்ணியாக எடுத்து ஊற்றி விடுவாங்க. அதனால் என் தம்பி கொஞ்சம் அந்த விஷயத்தில் தப்பிச்சுக்கிட்டான். ஜூன் மாதம் அப்படிங்கிறதுனால தெரியலை. எனக்கெல்லாம் 2 தடவை நடந்துச்சுங்க இந்த ஃபங்க்ஷன். வீட்லேயும் வச்சாங்க, மண்டபத்துலேயும் செஞ்சாங்க. ஏன்னா அவினாசி சைடு எல்லாமே மண்டபத்தில் தான் இந்த சீர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வீட்டில் செய்கிறத செஞ்சுட்டு திரும்பவும் மண்டபத்தில் போய் எனக்கு இதே மாதிரி நடந்துச்சு. இங்கே நவியோட ஊர் தாராபுரம் அப்படிங்கிறதுனால பழனி, தாராபுரம் சைடெல்லாம் ஒரே மாதிரியான ட்ரெடிஷன் தான். அதனால வீட்டோடையே முடிச்சுக்கிட்டோம். அவினாசிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய புதுசாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த சைடு நாங்கள் அந்த சில சீரெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டோம். ஆனால் அங்கே போகும்போது மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு. அப்போல்லாம் எங்களுக்கு புதுசாக இருந்தது. ஸோ ஊருக்கு ஊருமே ட்ரெடிஷன் வந்து சேஞ்ச் ஆகும். மஞ்சள் தண்ணியில் முக்கி எடுத்த மாதிரி தான் உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை. அதான் சொல்லிகிட்டு இருந்தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டீடான் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. காஃபி பவுடரு, தக்காளி, மஞ்சள் தண்ணி, தோசை மாவு, அதனால என் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகிருச்சு குளித்ததுக்கப்புறமா. இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். எங்கள் ஃபேமிலி சைடில் மாப்பிள்ளைக்குமே இந்த மாதிரி காலைல மெட்டி போட்டு விடுவாங்க. தாய் மாமா தான் போட்டு விடுவார். கல்யாணம் முடிஞ்சு ஒரு 3 நாளுக்கு அப்புறமா கழட்டிடுவாங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரெடிஷன் தான். எல்லாருமே கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா வீடியோ, ஃபோட்டோன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்களே, நம்ம கொஞ்சம் சீரியஸாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி ஃபன் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். யாரையாவது வம்பெடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் பேக்ரவுண்டில் ஓடுறது. கேமராமேன் நல்ல வேலை அதை கேப்சர் பண்ணிட்டாரு. ஆசீர்வாதம் பண்ணுறவங்க எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. இனி அவ்வளவுதான். பொண்ணாக இருந்தாலும் மாப்பிள்ளையாக இருந்தாலும் உட்கார வச்சு கடைசியாக சுற்றி போடுவாங்க. எங்கள் அத்தை தான் செய்கிறாங்க. எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நவி ஊருக்கு கிளம்பிட்டோம். மாப்பிள்ளை வரமாட்டார், நாங்கள் மட்டும்தான் போகிறோம்.
நவிக்குமே இங்கே சரியான கலாட்டா பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு கோயின்சிடென்ஸ்னால் எனக்குமே இந்த வீடியோ பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது. நவி கட்டியிருக்கா இல்லையா இந்த சாரீ, இதே மாதிரியான ஒரு கலர் சாரீ தான் நானும் கட்டியிருந்தேன். எனக்கு தண்ணி ஊற்றுனாங்க இல்லையா அப்போது. முடிஞ்சா வேணும்னா இது முடிஞ்சதுக்கப்புறமா, இந்த கிளிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன். நவியோட ஊர் எக்ஸாக்டாக குமாரபாளையம். பழனியிலேருந்து பக்கம்தான். மேக்ஸிமம் 40லேருந்து 45 நிமிஷம் ஆகுங்க, அவ்வளோதான், அதுக்கு மேலே ஆகாது. நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா தான் நவிக்கு அந்த சீரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே குளிப்பாட்டுறதெல்லாம் முடிச்சுட்டாங்க. எனக்கு பர்சனலாக மேரேஜ், ரிசப்ஷன் இப்படின்னு நிறைய ஃபங்க்ஷன் நடந்துச்சு இல்லையா, அதில் நவியோட மேக் ஓவரில் ரொம்ப பிடிச்சது இப்போ இருக்கிற மேக் ஓவர் தான். ரொம்ப அழகாக இருந்தா. இந்த மேக் ஓவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த சாரீ கலருமே சூப்பராக இருந்தது. இப்போ கட்டியிருக்க சாரீ கலருமே நல்லாயிருக்கும். இதுக்கப்புறமா ஒரு சாரீ மாற்றிட்டு வருவாங்க, அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோ இந்த சாரீ தாங்க நான் சொன்னேன். இந்த கலர் காம்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவளுக்கு ரொம்ப பொருத்தமாகவும் இருந்துச்சு. அந்த எம்ப்ராய்டரி டிசைன் ஸ்லீவில் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுவுமே ரொம்ப அழகாக இருந்தது. பசங்களுக்கெல்லாம் கொஞ்ச நேரத்திலேயே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல அவங்களுக்கு. கொஞ்ச நேரம் எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுனாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ கோவில் திருவிழா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பலூன் விற்கிறவங்க, ஐஸ் விற்கிறவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த ஊரில் ஏதோ திருவிழா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தாங்க இருந்துச்சு அன்னைக்கு. பலூனை ஒரு பக்கம் பசங்க வாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட, ஐஸ் சாப்பிட அப்படின்னு போயிடுச்சு. பொண்ணு வீட்டு சைடில் எல்லாரும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போது மாப்பிள்ளை வீட்டு சார்பாக நாங்கள் எல்லாரும் பொட்டு வச்சு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். நான் இப்போ கட்டியிருக்க இந்த சாரீ பற்றி கூட கேட்டிருந்தீங்க இல்லையா, ஸ்ரீதேவியில் எடுத்தது தாங்க. 8000 நினைக்கிறேன் ப்ரைஸ் ரேஞ்சு. என் கொழுந்தனாரோட நிச்சயத்துக்கு நான் இந்த சாரீ தான் கட்டியிருந்தேன். அப்போது எழில் வயிற்றில் இருந்தான், 4 மாதம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போது கட்டின சாரீ தான் இது. நவியோட தாய்மாமா இவர். நவிக்கு மெட்டி போட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே தாய்மாமா தாங்க எங்களுக்கு போட்டு விடுவாங்க எங்கள் சைடில். சிலருக்கு வந்து அம்மி மிதித்து ஹஸ்பண்ட் வந்து கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா போட்டு விடுவாங்க இல்லையா, பட் எங்கள் சைட்லலாம் தாய்மாமா தான் போட்டு விடுவாங்க.
இந்த வீடியோ கிளிப்பிங் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உங்களுக்கு என்னோடய ஃபோட்டோஸ் வரும் பாருங்கள். அவினாசியில் அங்கே மண்டபத்தில் எனக்கு அந்த தண்ணி ஊற்றும் போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதே சாரீ கலர் தான் நானும் கட்டியிருக்கேன். அவருக்குமே இதே மாதிரி தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க. அதுக்கப்புறம் வீட்டில் எனக்கு மாமா மெட்டியெல்லாம் போடுவாங்க இல்லையா, அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோவுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே பிளேஸ் தாங்க. எந்த சேஞ்சஸும் பெருசாக நடக்கலை. பெயிண்ட் மட்டும் தான் பண்ணியிருந்திருப்பாங்க. மற்றபடி வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் இந்த ஹாலில் வச்சு தான் பண்ணுவோம். என்ன தான் நம்ம பசங்க பொண்ணுங்க எல்லாருமே ஈக்குவல் தான், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாலுமே இன்னும் சில விஷயங்கள் மாறாமல் தான் இருக்கு இல்லையா? அதில் ஒன்று இமோஷன்ஸ். பொண்ணுங்க கல்யாணம் ஆகும்போது வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருப்போம். பசங்க கிளம்பும்போது அது வேறு மாதிரி இருக்கும். ஹாலில் உட்கார வச்சு அம்மா இப்போது தம்பிக்கு எங்கே சாப்பாடு ஊட்டி விடுறாங்களோ அதே இடத்துல தான் எனக்கும் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. ஆனால் ஒரே இடமா இருந்தாலும் இமோஷன்ஸ் வேறு வேறு. இதில் நல்லா ஃபன்னாக சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள் இந்த குட்டி பையன் பண்ணுறத. அதுலேயும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குண்டாக்குள்ளே கரண்டியை போட்டு உட்காந்து சாப்பிடுவான். கண்டிப்பாக இது எல்லாமே எனக்கு மெமரி தாங்க. பார்க்க பார்க்க ஆசையாக தான் இருக்குது. திரும்பவும் அதே நேரத்துக்கு போயிட்டு வரக்கூடாதா அப்படின்னு. டைம் ட்ராவல்லாம் பண்ண முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். இந்த கிளிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா எனக்கு அம்மா சாப்பாடு ஊட்டினாங்க இல்லையா, அந்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் இதில் அட்டாச் பண்ணுறேன். எனக்கெல்லாம் முகம் வீங்கி அழுது ஒரு மாதிரியே ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு தான் இருந்தது அன்றைக்கி. கல்யாணத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக அம்மா இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னாலும் சரி, பையனுக்கு கல்யாணம்னாலும் சரி, இந்த மாதிரி ஊட்டி விடுவாங்க. நம்ம திருப்பி 3 தடவை ஊட்டி விடணும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்களேன். சுற்றி உட்காந்து டைனிங் டேபிள் மாதிரி எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுலேயும் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, டைம் ஆயிடுச்சு, நம்ம மண்டபத்துக்கு போனோன்னா அங்கே சாப்பாடு போடுறதுக்கு லேட் ஆகும், இந்தா நீ ஒரு ரூபா வாங்கிக்கோ, நீ ஒரு ரூபா வாங்கிக்கோ அப்படின்னு தான் ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. எனக்கு தயிர்னா பிடிக்காதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் வீடியோவில் நிறையா தடவை சொல்லியிருக்கேன். ஏற்கனவே வீட்டிலேருந்து கிளம்புறமேங்கிற எமோஷன் ஒரு பக்கம், பிடிக்காத தயிர் சாப்பாட்டை ஊட்டி விடுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஒரு பக்கம். எழில யார் ஊட்டி விட்டாலும் வாங்கவே இல்லைங்க. நானே கரண்டியிலேருந்து டைரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கிறேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு. அங்கே பாருங்கள் வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். எங்களுக்கெல்லாம் சுற்றி நின்றுக்கிட்டு பொறுமையே போயிருச்சுங்க. எல்லோரும் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் தம்பிக்கு இங்கே ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். நான் இப்போ கட்டியிருக்க இந்த சாரியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். பொங்கலுக்கு நான் ஒரு சாரீ கட்டியிருந்தேன் லாஸ்ட் இயர். அதே டிசைன் தாங்க, ஒரே சாரீ தான், ஆனால் கலர் தான் வேறு. எனக்கு அந்த 2 கலர் காம்போவுமே பிடிச்சிருந்துச்சு. அம்மா வீடியோவில் காமிக்கும் போதே நல்லா இருந்துச்சு. அதனால் 2யுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சாரீ எடுத்திருந்தேன். ஒன்று பொங்கலுக்கு கட்டிட்டேன், இன்னொன்று வச்சுருந்தாங்க, நான் தம்பியோட இந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிட்டேன். ப்ளவுஸ் வந்து நான் எல்லாமே இங்கே சமுத்ராஸில் தாங்க ஸ்டிச் பண்ணேன் உடுமலையில். வீட்டிலேருந்து கிளம்பி நேராக மண்டபத்துக்கு போகாமல் அதுக்கு முன்னாடி பிள்ளையார் கோவிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் கிளம்புவாங்க. இது வந்து இலக்கிய மன்ற பிள்ளையார் கோயிலுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பழனியில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் சாமி கும்பிட்டுட்டு மண்டபம் பார்த்திங்கன்னா வேல் மஹால் தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த கிளிப்பிங் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொன்ன ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் அட்டாச் பண்ணுறேன். இதெல்லாம் தான் என் ஃபங்க்ஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோஸ். இந்த ஆசீர்வாதம் வாங்குகிற ஃபோட்டோலலாம் கொஞ்சம் உத்து பார்த்திங்கன்னா அம்மா அழுகிறது நல்லா தெரியும். நானுமே பயங்கர அழுகை. ஆனால் அழாமல் கடைசி வரைக்கும் தைரியமாக நின்னது யாருன்னு பார்த்திங்கன்னா என் தம்பி தாங்க. அசரவே இல்லைங்க. ஃப்ளைட் ஏற்றும்போது கூட சிரிச்சுக்கிட்டே வழி அனுப்பி வச்சுட்டான். கல்யாணம் அப்படின்னாவே நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிடுவோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தான். ஆனாலும் அந்த மொமெண்ட் வரும்போது நிஜமாகவே உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடுவோம். நிறைய பேர் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ பேக் டு வீடியோ.
தம்பியை கொண்டு வந்து இங்கே மண்டபத்தில் விட்டுட்டு நாங்கள் எல்லாருமே நவியை கூப்பிடுறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கள் இதில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பொண்ணு அழைப்பு அப்படிங்கிறது இருக்கும். மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து தான் போய் பொண்ணை அழைச்சிட்டு வருவாங்க. ஏன்னா ஒரு சிலர் அன்னைக்கு நான் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க இல்லையா, புதுசாக இருக்குக்கா நாங்கள் வந்து மாப்பிள்ளை அழைப்பு தான் செஞ்சுருக்கோம், பொண்ணு அழைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு. மேபி ஒவ்வொரு ஃபேமிலியில் ஒவ்வொரு மாதிரி ட்ரெடிஷன் இருக்கும் போல இருக்குது. நாங்கள் வந்துட்டு பொண்ணு அழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கிளம்பி நீ அங்கே போகணும். இந்த எழில்குட்டியை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா தூங்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா அங்கே. சரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னா கரெக்டாக முழிச்சிட்டாங்க. அதனால அவனை கூப்பிட்டு போக வேண்டியதாக போயிடுச்சு. கோலம்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க நவியோட வீட்டில். கொஞ்ச நேரத்துக்கு இங்கே வந்த உடனே கலகலன்னு போச்சுங்க. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்துருச்சு, நீ கூட்டிகிட்டு கிளம்பணும் அப்படிங்கிறப்ப ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ் தான். ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுச்சு. இங்கே வந்து நவி ஒரே பொண்ணு. அதனால் நிச்சயமாக எல்லாருக்குமே அந்த ஃபீலிங்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலைங்க. நாங்கள் டைம் ஆச்சு வாங்க அப்படின்னும் கூப்பிடல, எதுவுமே பேசிக்கல. இந்த டைமுக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா பெரியவங்க வந்து நல்ல நேரம் அப்படிங்கிறப்ப வீட்டை விட்டு கிளம்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நாங்கள் எதுவுமே பேசலை, நாங்கள் பாட்டுக்கு நின்றுட்டோம். நான் இத்தனைக்கும் வீடியோலாம் எடுத்துகிட்டு தான் இருந்தேன் என்னோடய ஃபோன்லேயும். கொஞ்ச நேரத்துக்கு மேலே என்னால் அந்த ரூம்குள்ளே நிற்கவும் முடியல, எடுக்கவும் முடியலங்க. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கேமராமேன் இருக்காங்க பாருங்கள், ஃபோட்டோ வீடியோ எடுத்தவங்க எல்லாருமே வெளியில் வந்து, ஏங்க எங்களுக்கு தெரியுங்க இந்த மாதிரி எமோஷ்னலாக இருக்குன்னு, ஆனால் எங்களையே அழ வச்சிட்டீங்கங்க நீங்கள் அப்படின்னாரு. நான் நிறையா கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா அம்மா ஸ்தானத்தில், அதாவது சித்தி பெரியம்மா அப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே ஊட்டி விடுவாங்க. இவங்க தான் நவியோட அம்மா. அதனால அவங்க எல்லாருமே ஊட்டி விடுவாங்க அப்படிங்கிறப்ப அது ஒரு பெரிய லிஸ்ட்டு. அத்தனை பேர் ஊட்டும் போதுமே அவளுக்கு அழுக தாங்கலை. கடைசியாக மாமா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார், நவியோட அப்பா. அதுக்கு மேலெல்லாம் எங்களால் அங்கே நிற்க முடியல. நாங்கள் வெளியில் வந்துட்டோம். நான் போய் எழில கூட்டிகிட்டு போய் சரி சமாதானப்படுத்தலாம் அவளை அப்படின்னு சொல்லிட்டு போனால், இந்த எழில் பையன் கரெக்டான நேரத்துக்கு தானே நம்மளை பழி வாங்குவான். அங்கே போய் அவகிட்ட போகவே மாட்டேன்ட்டான். நவி வீட்டில் அவங்களோட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவும் அத்தையும் தான். அத்தைனா அவங்க அப்பா கூட பிறந்தவங்க. இப்போ கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அத்தை பொண்ணு. பின்னாடி நிற்கிறவங்க தான் அவங்க அத்தை. நவியோட வீட்டுக்கு முன்னாடியே கோவில் இருக்குது அப்படிங்கிறதுனால கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இனி நேராக மண்டபத்துக்கு தாங்க. பொண்ணு மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா ஆலத்தி எடுத்து உள்ளே கூட்டிகிட்டு போகணும். எனக்கு ஆலத்தி பாட்டெல்லாம் பாட தெரியாதுங்க. அதில் வேறு பக்கத்தில் இருக்க எல்லோரும் பாடு பாடுங்கிறாங்க. எனக்கு பாட வராதுங்க. அதான் நான் நவிக்கிட்டேயே கேட்டேன், நான் பாடினா தான் நீ வருவியா அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எப்படி கூப்பிட்டாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் ஆலத்தியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டோம். இனி நவிக்கு எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. இனி நேரடியாக ரிசப்ஷன் தான். அதனால் அவள் போய் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இனி என் தம்பிக்கு தான் ஒரு மால் கட்டு சீர் இருக்குது.
மாப்பிள்ளை தோழர்கள்னு என் ஹஸ்பண்டும் எங்கள் சின்ன மாமாவும் என் தம்பி கூடவே இருந்தாலும் அவங்கெல்லாம் ஒப்புக்கு சப்பானி, நாங்கள் தான் ஹைலைட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கடல மிட்டாய், அங்கே இருக்கிற சாக்லேட்டு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ஒரே விளையாட்டு. அதுலேயும் எழில் குட்டிக்கு பார்த்திங்கன்னா வாழைப்பழம்னா ரொம்ப இஷ்டம். சரி சாப்பிட்றானேன்னு விட்டோன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் யார் யார் கையில் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்டலாம் எனக்கு பழம் வேணும் பழம் வேணும்னு கேட்டு அவன் சாப்பிட்ருக்கான். அது எங்களுக்கு தெரியலை. ஒரு கட்டத்தில் மேரேஜ் முடிச்சுட்டு ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போய் டாக்டர்கிட்ட பார்த்தா அவர் சொல்லி தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. ஏம்மா பழம்னாலும் ஒரு நியாயம் வேண்டாமா, எத்தனை கொடுத்தீங்க பையனுக்கு அப்படின்னு கேட்டப்போ தாங்க தெரிஞ்சது. எல்லார்கிட்டேயுமே ஒவ்வொரு பழம் வாங்கி அவன் சாப்பிட்ருக்கான் அப்படிங்கிறதே எங்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் ஒரு 2 நாள் ஆச்சுங்க அவனுக்கு சரியாகிறதுக்கு. எங்கள் இன்லாஸ் ஃபேமிலி, எங்கள் மாமியார், மாமனார், கொழுந்தனார் ஒய்ஃபுமே வந்திருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு காமிக்கிறேன். குழந்த பிறந்து குழந்தைய எடுத்துகிட்டு அவங்க பெருசாக வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனதில்லை. ஃபஸ்ட்டு டைம் நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தான் வந்திருந்தாங்க. அதனால் ரிசப்ஷன்லாம் பார்க்கல. உருமால் கட்டு சீர் பார்த்த உடனே அவள் கிளம்பிட்டா. ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க வரலையா அப்படின்னு. ஏன்னா லாஸ்ட் டைம் நான் வீடியோ ஷேர் பண்ணும்போது ஃபோட்டோஸ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதில் குட்டி பையன் இருப்பான். அவங்களுக்கு பெருசாக சோஷியல் மீடியாவில் குட்டி பையனை இப்போ காட்டுறதுல விருப்பம் இல்லை. அதனால தான் லாஸ்ட் டைம் நான் ஷேர் பண்ணலை. ஆனால் இந்த வீடியோவில் ஒரு சின்ன எமோஜி மாதிரி போட்டு கோ சிஸ்டரோடு இருக்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். என்னோட கோ சிஸ்டர் தாரணி, இதுதான் எங்கள் ஃபேமிலி. பட் பசங்க 2 பேரும் மிஸ்ஸிங். கரெக்டாக ஃபேமிலி பிக்சர் எடுக்கிறப்ப தான் காணாமல் போவாங்க. தம்பி பக்கத்தில் நிற்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, சத்தியமூர்த்தி அண்ணா. எல்லாருமே அவினாசியிலிருந்து வந்திருந்தாங்க. சிலர் வந்து உருமால் கட்டு சீருக்கு மட்டும் வந்தாங்க, சிலர் ரிசப்ஷனும் பார்த்துட்டு கிளம்புனாங்க. ஏன்னா அன்றைக்கி நிறைய முகூர்த்தங்க, அவினாசியிலேருந்து ட்ராவல் பண்ணி வரணும் இல்லையா, அவினாசியில் லோக்கல்லே நிறையா ஃபங்க்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக அந்த டைமில் நிறைய முகூர்த்தம் இருந்துச்சு பேக் டு பேக். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா மெஹந்தி ஆர்டிஸ்ட் ஆகட்டும், சாரீ ட்ரேப் பண்ணுறவங்களாகட்டும் ஓடுவாங்க, இங்கே ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு. ஸோ அதனால எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. யாராவது ஒருத்தங்க இருந்தால் ஒருத்தவங்க ஃபோட்டோவில் இருக்க மாட்டாங்க. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு பிடிச்சு கொண்டு வந்தால் மேலே ட்ரோன் பறந்துட்டு இருந்துச்சுங்க. அதை காமிச்சே தான் எழில நிற்க வச்சு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுலேயும் முகிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தூக்கம் வந்துருச்சு. இந்த டைமுக்கு கொஞ்சம் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் இருப்பான். எங்களுக்குமே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சுங்க போக போக. முந்தின நாள் வேறு சுத்தமாக தூக்கமும் இல்லை. மண்டபத்துக்கு கொண்டு வர திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அப்படின்ட்டு விடிய உட்காந்து அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தோம். எப்படியோ ஒரு வகையில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி முடிச்சுட்டு லஞ்சு சாப்பிட்றப்ப தாங்க அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது. இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்வின்ஸு ஷஷ்டிகா, ஷஷ்விகா. அவங்களுக்கு தான் ஹாப்பி பர்த்டே செல்லக்குட்டீஸ். இதோட இந்த உருமால் கட்டு சீர் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக ரிசப்ஷன் அண்ட் மேரேஜ் வீடியோ டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன்.
அம்மா மார்கழி மாதம் கோவிலுக்கு போவாங்க காலையில். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரேணுங்கிறவங்க எனக்கும் சேர்த்து ஒரு பிளேட் கொண்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ரேணு. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தராக என்னை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ இங்கே நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 டேஸில் ரிமைனிங் பார்ட்டையும் நான் போஸ்ட் பண்ணிடுறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் கொடுங்க. நம்ம அடுத்த வாரம் வேறு ஒரு விலாகில் பார்க்கலாங்களா? டாட்டா, பை.